அழகே அழகு சீரியல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ரேவதி வந்துட்டு மதிக்கும் மலருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. 3 பேருமே ஃபோனில் ஒன்றா பேசுகிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு, "என்ன அண்ணி, மதி வந்துட்டு சமையலில் பாஸ் ஆயிட்டாளா, ஃபெயில் ஆயிட்டாளா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, மதி சமைச்ச சாப்பாடு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் அம்மா அப்பா பற்றி தானே உங்களுக்கு தெரியும்ல. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. மதி சமைச்ச சாப்பாடு நான் சமைச்ச மாதிரி ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வேணும்னே மதிய வெறுப்பேத்துறதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மலர் வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ரேவதி வந்துட்டு, எப்போவுமே எங்கள் அம்மா அப்பா இப்படி தான், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இப்போது மதி லிஸ்ட்டில் சேர்ந்துட்டீங்களா? மதிய மாதிரி நீங்களும் இப்போ எதிர்த்து பேசுகிற மருமகள் ஆகிட்டீங்களா அண்ணின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மலர் வந்துட்டு, ஆமாம், என்னை எப்போவோ கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிட்டாளே மதி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காமெடியாக 3 பேருமே பேசிக்கிறாங்க. அப்பப்போ கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது நல்லது தானேங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி வந்துட்டு மதிக்கிட்டேயும் மலர்கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கராஜ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. என்ன இவ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் தங்கராஜ். ரேவதி மதிமலர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கராஜ் வரதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஷாக்காகி ஃபோனை உடனே அவர் வராரு, நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கராஜ் வந்துட்டு அப்படியே ரேவதியை பார்த்துக்கிட்டே உள்ளே வராரு. ரேவதியை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு தங்கராஜுக்கு கொஞ்சம் ரேவதி மேலே டவுட் ஆகுது. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த ரேவதி ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி வந்துட்டு, இல்லைங்க, யார்கிட்டையும் பேசலையே அப்படி சொல்கிறாங்க. இல்லையே, நீ யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. இல்லை, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்குறக்கு ஃபோன் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அதை தான் பேசிகிட்டு இருந்தேன், வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. நம்ம ரேவதியும் சரிங்க இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க, கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போது தங்கராஜ் வந்துட்டு ரேவதி மேலே டவுட் ஆகி ஃபோனை வந்துட்டு செக் பண்ணுறாங்க. யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கா இவளை, அன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு லாக்கை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அப்போ லாக் என்ன லாக்குன்னு அவருக்கு தெரியல. எல்லா பொண்ணுங்களும் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த்து தான் வச்சுருப்பாங்க, அதே நம்ம போட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போடுறாரு. ஆனால் வந்துட்டு லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. மறுபடியும் பிள்ளைங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போடுறாங்க, அப்போவும் ஓப்பன் ஆகலை. என்ன இது, எந்த லாக்குமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்ன தான் போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ரேவதி தங்கராஜ் கிட்ட, என்னங்க என் ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. உன் ஃபோனா, நான் ஏன் ஃபோன் நினச்சேன், சரி சரி இந்தா வச்சுக்க அப்படி சொல்லி கொடுத்துட்றாரு. இவன் என்னமோ திருட்டு தானே பண்ணுறா, இவளை கண்டுபிடிச்சி ஆகலாம் அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் நினைக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ராகவனும் ராஜலட்சுமி ரூமில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ராகவன் தூங்காமல் உட்காந்துட்டு இதை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது ராஜலட்சுமி, என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க தூங்காமல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராகவன், ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த மலரை பார்த்தீங்களாங்க, வர வர சரியே இல்லை. நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன பேசுனாலும் பதிலுக்கு பதில் பேசவே மாட்டா. ஆனால் இப்போ இந்த மதி கூட சேர்ந்துட்டு நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மலரை பற்றி ராஜலட்சுமி ராகவன்கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவன், ஆமாம் அவ்வளோதான், தலைனாலே தட்டி வைக்கணும், நீ இப்போமே அவளை கண்டிச்சு வை, இல்லாட்டினா மதிக்கு மேலே வருவா அப்படின்ட்டு ராகவன் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் நேற்றும் சரியாக தூங்கலை, போய் தூங்குங்க சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ரூமை விட்டு வெளியே வந்ததும் மதி வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி மனசுக்குள்ளே, என்ன என்ன நீ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, இரு ஒன்றா நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படி சொல்லிட்டு, ஏய் மதி, உனக்கு ஒரு வேலை இருக்குது சரியா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, செய்கிறேனே, இல்லை துணி கொஞ்சம் நிறையா இருக்குது துவைச்சிட்றியா அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி கேட்குறாங்க. சரிங்க அத்தை, நான் துவைச்சிட்றேன், நீங்கள் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துணி வந்துட்டு நிறையா இருக்குது, நான் அதை மிஷினில் போட்டுறேன்ட்டு மதி சொல்கிறாங்க. மிஷினில் என்ன துணி போடுமோ அதை மட்டும் போடு, எல்லா துணியும் போடக்கூடாது. நான் 2 பக்கெட்டில் ஊற வச்சுருக்கேன், அது ஒரு பக்கெட் மட்டும் நீ வந்து மிஷினில் போடு, ஒரு பக்கெட் கையில் துவைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு பின்னாடி நான் வச்சுருக்கேன், போய் பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மதியம் வந்துட்டு அந்த துணியை போய் பார்க்க போகிறாங்க. ஒரு பக்கெட்டில் வச்சுருந்த துணியை பார்த்துட்டு அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுடுறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கையில இருக்கிற துணிய பார்த்ததும் நம்ம மதிக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன இது? இந்த துணிய நான் துவைக்கணுமா? இவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? அன்னைக்கு இவங்கள ஒரு வழி பண்றேன்" அப்படி சொல்லிட்டு அந்த துணிய அப்படியே கீழ கோவமா போட்டுட்டு மதி வந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட கத்துறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? இந்த துணியெல்லாம் என்னால துவைக்க முடியாது. நான் ஏன் இந்த துணிய துவைக்கணும்?" அப்படிங்கிறாங்க. மலர் வந்துட்டு ஓடி வந்து, "என்னாச்சு மதி? ஏன் இப்படி கோவப்படுறன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு இல்லக்கா, அ அண்டர்வியர்ல என்ன துவைக்க சொல்றாங்க. அத எப்படி என்னால துவைக்க முடியும்னு சொல்றாங்க மதி. மலர் அத கேட்டதும், "என்ன அத்த? ஏன் அத்த இப்படி பண்றீங்க? அத எதுக்கு மதி துவைக்கணும்? எப்பவுமே அத வந்துட்டு வாஷிங் மிஷின்ல தானே போடுவோம். நானே அத கையால துவைக்க மாட்டேன். நீங்க எதுக்கு மதிய துவைக்க சொல்றீங்கன்னு?" கேட்குறாங்க. "ஏன் இவ துவைக்க மாட்டாளா? அவங்க அம்மா, அப்பா துணிலாம் அவ துவைச்சது இல்லையா? அவ இந்த வீட்டு மருமக தானே!" அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே அதுக்கு மதி வந்துட்டு, "என் அப்பா துணியே நான் துவைக்க மாட்டேன். அவரோட அண்டர்வேர் அவர் தான் துவைப்பாரு. அது மட்டும் இல்ல, அவங்கவங்க துணிய அவங்க தான் துவைக்கணும். நான் எதுக்கு இத துவைக்கணும்? இனிலாம் இந்த மாரி பண்ற வேல வச்சுக்காதீங்க" அப்படின்னு மதி ரொம்ப கோவமா பேசுறாங்க. மலர் வந்துட்டு அத்தை ராஜலட்சுமி கிட்ட, "வர வர நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க அத்த. ஏன் அத்த இப்படி பண்றீங்க?" அப்படின்ட்டு ரொம்பவே மதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆ இந்த துணி ஒரு வேளை உங்களுக்கு துவைச்சே ஆகணும்னா, நீங்க உங்க கையால துவைங்க. இல்லாட்டா வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க அலசி போடுங்க. மதி எதுக்கு துவைக்கணும்? அப்படி கேட்குறாங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றீங்களா? இருங்க, இருங்க. இப்பமே உங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணி, "டேய் பாக்யராஜ், உன் பொண்டாட்டியும் உன்னோட தம்பி பொண்டாட்டியும் என்ன சேர்ந்து கொடுமை பண்ணுறாங்கடா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. இல்லாட்டினா 2 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சே கொன்னுருவாளுக" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யராஜுக்கு ஒன்றுமே புரியல. "என்னம்மா சொல்கிறீங்க?" அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டு, என் சுரேஷ் மோகனுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கும் ஃபோன் பண்ணி, "இவங்க 2 பேரும் என்னை கொடுமை பண்ணுறாளுக. அப்படி நீ சீக்கிரம் வா" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு மலர் வந்துட்டு உடனே பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணி, "அத்தை சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதை போட்டுட்டுலாம் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம். அவங்க சும்மா ஃபோன் பண்ணி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம்" அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. மலர் உடனே சுரேஷ்க்கு தான் ஃபோன் பண்ணி, "என்ன நீ அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு வீட்டில் பிரச்சனை?" அப்படி கேட்குறாங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ். நீ உன் வேலையை பாரு. அத்தைக்கு வேறு வேலையே இல்லை. நாங்கள் நடக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. "ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்குலாம் நீ என் பையனை தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். உனக்குலாம் அறிவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி கேட்குறாங்க. "உங்களுக்கு தான் அறிவு இல்லை. எதுக்கு எப்போ மாதிரி எதையாவது சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்? நீங்களே பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிட்டு நீங்களே ஃபோன் பண்ணி உங்கள் பையனுக்கு சொல்கிறீங்களா? யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். உங்களுக்கு என்ன உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு கோவமா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கோவமா போகிறாங்க. அப்புறம் நம்ம மதியம் வந்துட்டு மலர்கிட்ட, "என்னக்கா நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க, என்னாச்சு?" அப்படி கேட்குறாங்க. "இல்லை, அத்தை பண்ணது தப்பு. அந்த துணியெல்லாம் நீ துவைக்கக்கூடாது சரியா? நானே துவைக்க மாட்டேன். நீ எதுக்கு துவைக்கணும்? அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காது சரியா? உனக்காக நான் இருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம மதி வந்துட்டு மலர் வந்துட்டு மதிக்கிட்ட சொல்கிறாங்க.